நாம இன்னைக்கு மார்க்கெட்டோட தினசரி சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற சில ரகசியங்களை பார்க்க போறோம். பங்குச்சந்தையோட அடுத்த கட்ட நகர்வை கணிக்கிறதுக்கு பெரிய பெரிய நிபுணர்கள் ஒரு ரகசிய மொழியை பயன்படுத்துறாங்க. அத பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம விரிவாக பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஏறுது இறங்குது. இத பாக்கும்போது என்னடா நடக்குதுங்க, இதுக்கு ஒரு வரைமுறையே இல்லையான்னு நம்மள பலருக்கும் தோணும் இல்லையா? இது வெறும் கணிக்க முடியாத ஒரு விஷயமான நினைக்க தோன்றும். ஆனா உண்மையில நிபுணர்கள் இந்த சத்தத்துக்குள்ள சில வடிவங்களையும் சில சிக்னல்களையும் பார்க்கறாங்க. அவங்க மார்க்கெட்டோட மனநிலைய புரிஞ்சுக்க ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. அந்த மொழி என்ன? அதத்தான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். சரி, நம்மளோட இந்த பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா ஒரு ரோட் மேப் பாத்திரலாம். முதல்ல மார்க்கெட்டோட அந்த ரகசிய மொழிய பத்தி பேசுவோம். அப்புறம் அதோட முக்கியமான கருவியான பை குறியீட்ட ஆழமா புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதிகபட்ச வழி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தியரியையும், கடைசியா இத எல்லாத்தையும் நிஜமான ட்ரேடிங்ல எப்படி பயன்படுத்துறாங்கன்னு ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நாம தினமும் மார்க்கெட் அனாலிசிஸ்ல கேக்குற விஷயங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான சில நிதிசார் கோட்பாடுகள் இருக்கு. பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் உருவாக்குன இந்த கருவிகளை தான் ட்ரேடிங் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க தங்களோட முடிவுகளுக்கு பயன்படுத்துறாங்க. பாருங்க, மார்க்கெட்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அதுக்குள்ள மனுஷங்களோட உணர்ச்சிகளும் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா பயமும் பேராசையும் தான் மார்க்கெட்டை இயக்குது. அதனால மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்க அதோட இப்போதைய இமோஷனல் ஸ்டேட் என்னன்னு நாம அளந்து பார்க்கணும். அப்போ இந்த உணர்ச்சி நிலைய நாம எப்படி அளக்குறது? அதுக்கு தான் ஒரு சூப்பரான கருவி இருக்கு. அதுதான் இந்தியா விக்ஸ். இத பொதுவா பயக்குறியீடு, அதாவது ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்வாங்க. இதன் மூலமா மார்க்கெட்ல பயம் அதிகமா இருக்கா, இல்ல மக்கள் ரொம்ப தைரியமா கொஞ்சம் அலட்சியமா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியா விக்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அடுத்த ஒரு மாசத்துக்கு மார்க்கெட் எவ்வளவு ஆட்டம் காணும்னு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கறாங்கன்னு காட்டுற ஒரு நம்பர் தான் இது. இந்த நம்பர் நிஃப்டி ஆப்ஷன் விலைகளை வச்சு கணக்கிடப்படுது. ஏன்னா மார்க்கெட் விழுன்னு பயம் வந்தா ட்ரேடர்ஸ் தங்களை பாதுகாத்துக்க ஆப்ஷன்ஸ் வாங்குவாங்க இல்லையா? அப்படி வாங்கும்போது விக்ஸ் அதிகமாகும். சொல்லப்போனா இது மார்க்கெட்டோட கூட்டமான நிலைய காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பிட நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். VIX அதிகமா இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல பயம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பெரிய ஏற்ற இறக்கங்கள் வரலாம், பொதுவா மார்க்கெட் சரியும். இதுக்கு நேர்மாறா VIX ரொம்ப கம்மியா இருந்தா மக்கள் அலட்சியமா இருக்காங்க, மார்க்கெட் அமைதியா இருக்கும் அல்லது மெதுவா ஏறும்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு எதிர்மறையான உறவு. இத சும்மா நாம சொல்றதில்ல, இல்ல ட்ரேடர்ஸ் மத்தியில இருக்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல. 2023ல நடந்த ஒரு அகாடமிக் ஸ்டடி இந்த VIXக்கும் நிஃப்டிக்கும் இந்திய சந்தையில என்ன மாதிரியான தொடர்பு இருக்குன்னு ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சிருக்கு. இது நாம பேசுற விஷயங்களுக்கு ஒரு வலுவான ஆதாரத்தை கொடுக்குது. அந்த ஆய்வுல கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, VXல நடக்கிற மாற்றங்கள் அடுத்த நிஃப்டில என்ன நடக்க போகுதுன்னு கணிக்க உதவுது. ஆனா நிஃப்டில நடக்கிறத வச்சு VXஅ கணிக்க முடியல. இதோட அர்த்தம் என்னன்னா, VX ஒரு லீடிங் இண்டிகேட்டர் மாதிரி செயல்படுது. அதாவது மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுதுன்னு முன்கூட்டியே நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. ஓகே, மார்க்கெட்டோட பொதுவான உணர்வு பார்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் பயன்படுத்துற ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கை பார்ப்போம். அதுக்கு பேரு தான் அதிகபட்ச வலி, அதாவது மேக்ஸ் பெயின் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிற அன்னைக்கு மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட விலையை நோக்கி இழுக்கப்படும். அது என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா, எந்த விலையில ஆப்ஷன்ஸ் வாங்கினவங்கள அதிக பேருக்கு நஷ்டம் வருமோ அந்த விலை தான். ஏன்னா அதுதான் ஆப்ஷன்ஸ் வித்தவங்களுக்கு அதிக லாபம் கொடுக்கும். அதனால மார்க்கெட் அந்த மேக்ஸ் பெயின் பாயிண்ட்டை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. இதோட கணக்கு கொஞ்சம் சிக்கலா தெரிஞ்சாலும் அதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு விலையிலையும் இன்னும் ஆக்டிவா இருக்கிற ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வாங்கினவங்களுக்கு மொத்தமா எவ்வளோ நஷ்டம் வரும்னு கணக்கிடுவாங்க. எந்த விலையில இந்த மொத்த நஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கோ அதுதான் அந்த மேக்ஸ் பெயின் பாயிண்ட். மார்க்கெட் அந்த புள்ளிய நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இது அப்படியே நம்பிடக்கூடாது. இது ஒரு தியரி தானே தவிர இதுதான் நடக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. திடீர்னு ஒரு பெரிய நியூஸ் வந்தாலோ இல்ல மார்க்கெட் ஒரு பெரிய ட்ரெண்ட்ல இருந்தாலோ இந்த தியரி வேலை செய்யாது. முக்கியமா எக்ஸ்பைரி டேட் நெருங்க தான் இதோட தாக்கம் அதிகமா இருக்கும். சரி, நாம இவ்ளோ நேரம் தியரி எல்லாம் பேசிட்டோம். இப்போ இதெல்லாம் நிஜ உலகத்துல ரியல் டைம்ல ட்ரேடர்ஸ் மத்தியில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு ஆன்லைன் ஃபோரம்ல ஒரு ட்ரேடர் என்ன சொல்றாருன்னு.
விக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது மார்க்கெட்ல அலட்சியம் அதிகமா இருக்கு, அதனால மார்க்கெட் விழாதுன்னு நினைச்சு புட் ஆப்ஷன்ஸ் விக்கிறது ரொம்ப ரிஸ்க்னு சொல்றாரு. ஏன்னா திடீர்னு ஒரு சரிவு வந்தா விக்ஸ் ராக்கெட் மாதிரி மேல போய் அவருக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துடும். நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அதே விஷயம்தான். இப்போ நாம எடுத்துக்கிட்ட அந்த நாள்ல மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். நிஃப்டி 26,027 இருக்கு. ஆனா இந்தியா VIX பாருங்க, வெறும் 10.22 இருக்கு. இது ரொம்ப ரொம்ப குறைவான அளவு. இது மார்க்கெட்ல ஒருவிதமான அதீத நம்பிக்கை இருக்கிறத காட்டுது. கூடவே 26,100 ஒரு முக்கியமான தடைநிலையா பார்க்கப்படுது. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பாக்குறாங்க? நிஃப்டி 25,900க்கும் 26,100க்கும் நடுவுல ஒரு சின்ன ரேஞ்ச்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. விக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. மிக முக்கியமா 26,100 லெவல்ல நிறைய பேர் கால் ஆப்ஷன்ஸா வித்திருக்காங்க. அதாவது மார்க்கெட் அதுக்கு மேல போகாதுன்னு பெட் கட்டியிருக்காங்க. அதே சமயம் 26,000 ஒரு பலமான சப்போர்ட்டா இருக்கு. இந்த இறுதி பகுதியில நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான படத்தை பார்க்கலாம் வாங்க. எப்படி தியரியும் நிஜமான ட்ரேடிங்கும் ஒன்னோட ஒன்று இணையுதுன்னு பாப்போம். இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்குது. இடது பக்கம் தியரி என்ன சொல்லுது, வலது பக்கம் ஒரு ட்ரேடர் அதை எப்படி பார்க்கறாருன்னு இருக்கு. தியரி படி VIX கம்மியா இருந்தா அமைதியான மார்க்கெட், ஆனா ட்ரேடர் அதை திடீர்னு வரக்கூடிய ஒரு ஆபத்தா பார்க்கறாரு. அதே மாதிரி மேக்ஸ் பெயின் தியரி விலையோட காந்த புள்ளிய காட்டுது. ட்ரேடர் அந்த காந்த புள்ளிகளை, அதாவது 26,000 26,100 மாதிரி இடங்களை கூர்மையா கவனிக்கிறாரு. ஆஹா, இந்த முழு பகுப்பாய்வுல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள் இதுதான். 1, VIX-க்கும் நிஃப்டிக்கும் எதிர்மறையான தொடர்பு இருக்கு. 2, VIX கம்மியா இருக்கிறது ஆபத்தில்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது திடீர் ஆபத்துக்கான வாய்ப்பை அதிகரிக்குது. 3, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிற இடங்கள் எக்ஸ்பைரி தகர விலையை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நிச்சயமா இத வச்சு மார்க்கெட்டை 100% கணிக்க முடியாது. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த ரகசிய மொழி கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். இனிமே நீங்க மார்க்கெட்டை பார்க்கும்போது வெறும் விலைகளின் ஏற்ற இறக்கங்களை மட்டும் பாப்பீங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகளையும் வியூகங்களையும் சேர்த்து பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.